வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் BScAgriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா என்டமாலஜி crop wise கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் பப்பாயா பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ பப்பாயாவில் இருக்கக்கூடிய மேஜர் 5 பெஸ்ட்டை தான் நான் இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா நான் இப்போ லைனாக சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்பாயா மீலிபக். ஸோ இது பப்பாயா மீலிபக்கோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ்ன்றதா இதோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிப்ட்ரா ஆர்டருக்குள்ளார ஆர்டருக்குள்ளார வரும் அண்ட் சூடோகாக்கிடே ஃபேமிலியில் வரும். ஸோ இந்த பப்பாயா மீலிபக் வந்து இன்சிடென்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் பிளான்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் கவரிங் அப்படி இல்லைனா ஒயிட் மீலி கவரிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து இங்கே மீலிபக் இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரௌண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீலிபக்கோட இன்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா மட்டும் இல்லாமல் ஹைபிஸ்கஸ் கோவா. ஸோ இந்த மொத்தம் இந்த 3 கிராப்ஸ்லேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா மீலிபக் இந்த வெரைட்டியான பேராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷீஸ் ஆஃப் மீலிபக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பப்பாயாவில் மீலிபக்னால காசு ஆகக்கூடிய டேமேஜ் சிம்டம்ஸோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பிளான்டேஷனில் எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இப்போ இந்த மீலிபக் வந்துடுச்சு, இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஒரு சில பேராசிட்டாய்ட்ஸான அஸ்ப்ராகஸ் பப்பாயே, அதே மாதிரி சூடோ லெஸ்டிமா மேக்சிஸ் மெக்சிகானா அப்படின்னா ஆக்ரஸஸ் லோக்கி சொல்லக்கூடிய ஒரு சில பேராசிட்டாய்ட்ஸை நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த மீலிபக்கை வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதோட மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலைன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மேனேஜ்மெண்ட்டை கெமிக்கல் மெத்தட்ஸ் போகலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபனோஃபாஸ் 2 ml per liter அப்படி இல்லைனா ஃப்ராசன் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் 40 grams per liter, அதாவது ஒரு ரெக்கமெண்டட் டோஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம இந்த மீலிபக்கை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஃபீல்ட் லெவலில் நேட்டிவ் ப்ரெடேட்டர்ஸான கிரைசோபெர்லா, கிரிப்டோலாமியா, அப்புறம் ஸ்பாலிகேக்கஸ் கேட்டர்பில்லர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல்டில் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா இந்த மீலிபக் இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளால் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயாவில் வந்து ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய பேக்ட்ரோசெரா டார்சாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்டீரா ஆர்டருக்குள்ளார வரும், டெரிஃபிடேன்ற ஃபேமிலியில் வரக்கூடியது. ஸோ இதோட ஹோஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்பாயா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிராப்ஸில் வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளையோட இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டை படிச்சுக்கிறதுல நம்ம இது ரொம்பவே முக்கியம். ஸோ இது பப்பாயா ஃப்ரூட் ஃப்ளை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ஃப்ரூட்குள்ளாரே எக்லே பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகுன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்பாட்ஸ், அதாவது டீகேயிங் ஸ்பாட்ஸ் வந்து ஃப்ரூட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லார்வா, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நான் இப்போ சொல்லும்போது அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ லார்வா வந்து ஒரு அடஃபாகஸ் மேகட். ஸோ அது கொசுவோட முட்டை தண்ணியில் பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மேகட்ஸும் வந்து அந்த ஃப்ரூட் கலர் இருக்கும். அதுவும் ஒரு yellowish கலரில் இருக்கக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர் பாடியில் டிரான்ஸ்பரண்ட் விங்ஸோடு இருக்கிறது தான் அடல்ட். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுங்க எக்கை வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே லே பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த செமி ரைப்போண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து டீகேட் ஸ்பாட்ஸை வந்து அங்கே இதாகிடும். அதே மாதிரி ரொம்ப சிவியரான கேசஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஊசன் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ப்ரௌன் ராட்டன் ஸ்பாட்ஸ், ஒரு அழுகுனமான ஸ்மெல் கொடுக்கறது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மேஜர் டேமேஜ் சிம்டம்ஸ். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரூட் ஃப்ளையை வந்து இன்ஃபெஸ்டட் ஃப்ரூட்ஸில் தான் எப்படி அந்த மேகட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேகட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறது, அதேமாதிரி சம்மர் ப்ளவிங் பண்ணுறது மூலிமா பியூப்பாவை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இதை ஃப்ரூட் ஃப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி மெத்தில் யூஜினால் 6 லூர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லூர் ட்ராப்ஸை வந்து நம்ம ஃபீல்ட் லெவலில் 1 to 10 per hectare பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறது மூலிமா அதை மானிட்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபெனித்தியான் 100 EC இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலன்னும் போது ஃபெனித்தியான் 100 EC 2 ml per liter அப்படின்னா மேலத்தியான் 50 EC 2 ml per liter வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம இதை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இது நம்ம கெமிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லெவலில் நேச்சுரல் எனிமீஸான ஒப்பியம் காம்பன்சேட்டம், அதே மாதிரி ஸ்பிளாஞ்சியா ஃபிலிஃபைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்செக்ட்ஸ், அதே மாதிரி நம்ம பேராசிட்டாய்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த பேராசிட்டாய்ட்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்னே சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிம்சியா டபாக்கி. இது வந்து எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுரோடிடின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியிலையும் ஹெமிப்டரா ஆர்டர்லையும் வரக்கூடியது. ஸோ இதோட நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது பைனாமிக்ஸை பார்த்தோன்னா எக் வந்து பியர் ஷேப்பில் இருக்கக்கூடியது, லைட் அண்ட் yellowish ஒன். நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்டு ஒன் அண்ட் ஸ்கேல் லைக் க்ரீனிஷ் ஒயிட் கலர் விங்ஸோடு இருக்கக்கூடியது. அந்த அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைனி ஸ்கேல் லைக் அடல்ட்ஸ் தான் இந்த இது அடல்ட்ஸ். அண்ட் ஸோ இது டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பப்பாயா பிளான்ட்டோட லீஃபோட அண்டர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பை சக் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோவிங் நடக்கும். ஸோ அது ரொம்ப சிவியர் கேசஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைபேக் சிம்டம்ஸை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக டை ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க பெமிசியா டபாக்கி இது மட்டும் தான் காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பப்பாயா வைரஸ், மொசைக் வைரஸ் அந்த மாதிரி வைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ஒயிட் ஃப்ளைஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாகவே இருக்குது. அண்ட் ஸோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லோஸ்டிக்கி ட்ராப் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது வரைக்கும் ரெக்கமெண்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 20 வரைக்கும் எல்லோஸ்டிக்கி ட்ராப்ஸ் பிளேஸ் பண்ணுறது மூலியமாக இது பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா பப்பாயா ட்ரீக்கு ஒவ்வொன்று கீழேயும் வந்து ஒவ்வொன்று பிளேஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ஒயிட் ஃப்ளைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம நேச்சுரலான கெமிக்கல்ஸான நீம் ஆயில் 3%, அப்படி இல்லை நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% வந்து ப்ளேஸ் பண்ணுறது மூலியமாக, அதாவது ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ஒயிட் ஃப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெடேட்டர்ஸான கிரிப்டோலாமியா மாண்டரைஸா அப்படி இல்லைன்னா யூகார்னியா ஸ்பீஷீஸான பேராசிட்டாய்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த ஒயிட் ஃப்ளைஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலான்னும் போது நம்ம கெமிக்கல் அப்ளிகேஷனான இமிடா குளோப்ரேட் 200 SL at 0.01% and triazobate 40 EZ at 0.06% ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இந்த ஒயிட் ஃப்ளைஸ் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச் ஏஃபிட்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசஸ் பெரிகேசியை. அண்ட் இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் அடல்ட் வந்து சாக்கை வந்து சக் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஃப்ளைல வந்து எல்லோவிங் காஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இந்த க்ரீன் பீச் ஏஃபிட் சக் பண்ணுறது மூலியமாக அந்த லீஃப் வந்து கேர்ள் அதாவது சுருங்கி ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் ரொம்ப சிவியர் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஃபிட்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ப்ரீமெச்சூர் ஃப்ரூட் ட்ராப்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஸோ அப்போயே நம்ம வந்து இதில் க்ரீன் பீச் ஏஃபிட்டோட இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பைனாமிக்ஸில் பார்க்கும்போது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைனி ஷைனி பிளாக் கலர் எக்ஸாக இருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்ஸில், ஸ்டெம்மில், அதே மாதிரி பார்க் ஆஃப் தி பிளான்ஸில் வந்து இந்த எக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜஸ் இல்லை இருக்கிறது ஒரு யங் எஃபிட் மாதிரியே தான் இருக்கும். பட் இதுங்க வந்து ஸ்மாலர் சைஸில் இருக்கக்கூடியது. அடல்ட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெசம்பிளன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோட பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 to 10 days. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 mm to 4 mm லாங் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆண்டனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்னை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, மாட்டுக்கு கொம்பு இருக்க மாதிரி இந்த ஏஃபிட்ஸுக்கு வந்து கொம்பு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஆண்டனா. இந்த அடல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மால் அண்ட் சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸில் ஒன்று. அண்ட் ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பிளான்ட் பார்ட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் பேர்ன் பண்ணுறது வந்து ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்படி இல்லைன்னா ப்ரெடேட்டர்ஸான கொக்கில்னஸ் ஸ்பீஷீஸை வந்து நம்ம ஃபீல்ட் லெவலில் ரிலீஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ஏபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலான்னும் போது கெமிக்கல் மேனேஜ்மெண்ட்டான டைமெத்தோயேட் 0.03% ஆர் மெத்தில் டெமட்டான் 0.025% வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த பப்பாயா ஏபிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வீவல். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒன்ட்டி சொல்லலாம். ஸோ இது ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை பற்றி படிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து மேக்ஸிமம் கிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸில் ஃபீட் ஆகிடும். ஸோ யங் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம பேத்தோஜன்ஸ்னால் வில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட நினச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த பேத்தோஜனால் வில்ட் ஆகிறதுக்கும் இந்த கிரப்ஸ்னால் வில்ட் ஆகிறதுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் பிளான்ட்டையும் டிக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் பார்ட்ஸ் வந்து எல்லாமே ஆஷ் வீவல்ஸால் கடிக்கப்பட்டு இருந்திருக்கும். ஸோ அதனை வச்சு தான் நம்ம ஆஷ் வீவல் வந்து ஃபீல்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மார்ஜினில் வந்து கடித்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த இதில் ஆஷ் வீவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம இப்போ வந்து ரூட் எடுத்து பார்த்துட்டோம். ஸோ அந்த இதில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரப் வந்து ஒரு ஸ்மால் அடோஃபஸ் கிரப்பாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஒயிட் வித் டார்க் லைட்ஸ் ஆன் எலக்ட்ரா. ஸோ அதோட அடல்ட்டோட பிக்சர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ
அடுத்து மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அடல்ட் வந்து ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லை ஸோ சிவியராக ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கார்பரேல் அதாவது 50 வெட்டபிள் பவுடர்னு சொல்லக்கூடிய எமாஸ்குலேஷனை 2 கிராம் பர் லிட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா லிண்டியன் 1.3Dன்றதை 25 kg வாங்கி ஒரு ஹெக்டார் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா இந்த கிரப்ஸை வந்து நம்ம கில் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கிரப்ஸுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஸோ நான் உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம BScAgriculture சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.